மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் 87.55, செங்கல்பட்டில் 87.38% மாணவ மாணவிகளே இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகியவற்றில் 88-87% அளவுக்கு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தான் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்வி கட்டணம் மிக அதிகமாக வசூலிக்கப்படும் மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது 88-87% அளவுக்கு இந்த தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. சென்னையில் 88.21%, திருப்பத்தூரில் 88.20%, காஞ்சிபுரம் 87.55%, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 87.38% மாணவ மாணவிகள் மட்டுமே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதமானது 91.55% இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் 87-88% மாணவ மாணவிகளே ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்ச்சி விகிதமானது எவ்வாறு இருக்கிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். 2020-2021 கொரோனா ஆண்டில் ஆல்பாஸ் 100% தேர்ச்சி அடைந்திருந்தார்கள். 2022ஆம் ஆண்டு 90.07%, கொரோனாவுக்கு அடுத்த ஆண்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதமானது 90.07%. 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு 91.39%, 2024ஆம் ஆண்டு 91.55% என தேர்ச்சி விகிதம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதமானது சற்று அதிகரித்து 91.55% அளவுக்கு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு விட 0.16% அதிகமாக மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 2020-21 ஆகிய 2 ஆண்டுகளும் கொரோனா பாதிப்பினால் 10ஆம் வகுப்பு வரை ஆல்பாஸ் என்று தமிழக அரசு அறிவித்ததால் 100% தேர்ச்சியை 2020-21 ஆண்டுகளில் மாணவ மாணவிகள் பெற்றார்கள். 10ஆம் வகுப்புகளுக்கு சென்ற மாணவர்கள் அனைவரும் இந்த 2 ஆண்டுகளும் தேர்ச்சி அடைந்தார்கள். 2022ஆம் ஆண்டு கொரோனா முடிவடைந்து அதன் பின்னர் தேர்வுகள் நடைபெற்ற பொதுத் தேர்வுகள் நடைபெற்ற 2022ஆம் ஆண்டு 90.07% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்தார்கள். அதன் பின்னர் 1% அதிகரித்தது. 91.39% மாணவர்கள் 1% மற்றும் 32% 1.32% 2023 தேர்ச்சி விகிதமானது அதிகரித்தது. அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு இந்த கல்வியாண்டை பொறுத்தவரை 91.55%, அதாவது 0.56% இந்த முறை தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தேர்ச்சி விகிதமானது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஆண்டு வாரியாக அந்த தேர்ச்சி விகிதத்தை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2020, 21, 22, 23, 24 என கடந்த 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் கொரோனா பாதிப்பு தவிர மற்ற 3 ஆண்டுகளில் தேர்ச்சி விகிதமானது படிப்படியாக 90லிருந்து இப்பொழுது 91.55% அளவுக்கு தேர்ச்சி விகிதமானது அதிகரித்திருக்கிறது. இந்த தேர்ச்சி விகிதமானது தற்பொழுது 16.16% அளவுக்கு தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.